இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாருதி இன்ஜினியரிங் சொல்யூஷன்ஸ். இங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸை பற்றி சார்ட்ட கேட்கலாம் வாங்க. ஹாய் சார், என் பேர் மோத்திலால். என் பேர் விக்னேஸ்வரன். நம்ம மாருதி இன்ஜினியரிங் சொல்யூஷனோட மெட்டீரியல்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஓகே சார். சார் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு ஒன்று பண்ணோம்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து இன்சுலேஷன் தேவைங்க சார். ஏசிலேருந்து இன்டீரியர்லேருந்து ரூஃபிங்லேருந்து எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இன்சுலேஷன் தேவைப்படும். ஏசியில் தேவைப்படுற காப்பர் பைப்பு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் சார். அதாவது இப்போ நார்மலாக வந்து நமக்கு வந்து கூலிங் வராதுங்க சார். ஏசிக்கு கேஸ் வந்து காப்பர் பைப்பில் போனால் மட்டும்தான் நமக்கு கூலிங் வரும். ஆமாம். இந்த கேஸ் வந்து இந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா காப்பர் பைப்பு மூலியமா தான் சார் கண்டிப்பாக தேவைப்படும். அது போகணும்னா அதுக்கு மேலே வந்து இன்சுலேஷன் போடணும் சார். இந்த இன்சுலேஷன் நம்ம கிட்டே இருக்கு. இது நம்ம கேப்ளெக்ஸோட டிஎனோட டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கும் சார். இன்சுலேஷன் ஃபோமோட கேப்ளெக்ஸோட டிஎனோட டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கும். இந்த காப்பர் பைப் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஆர், மெக்ஸ்ப்ளோ, டோட்டன் லைன் 3 பிராண்ட்ல பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து 100% எடி கரண்ட் டெஸ்ட் மூலியமா நமக்கு வந்து ப்ராசஸ் ஆகி வருது. 100% எடி கரண்ட் டெஸ்ட்னா நம்ம ஹேர் அளவுக்கு ஏதாவது கிராக் இருந்தா கூட அந்த ப்ராடக்ட் அப்படியே வந்து மேனுஃபேக்சரிங்ல இருந்து நமக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து 100% எடி கரண்ட் டெஸ்டோட நமக்கு வந்து கொடுக்குறாங்க. லீக் ப்ரூஃப் சர்டிஃபிகேட்டோட கொடுக்குறாங்க. அதனால இது தரமான மெட்டீரியல் தான். இதுக்கு வந்து நம்ம தேவைப்படுற இன்சுலேஷன் பார்த்தீங்கன்னா கேப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டீனோட டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும். ஃபோம் எல்லாம் நம்மகிட்ட ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கும். அப்புறம் நீங்கள் டக்டபிள் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து கேபிள் ட்ரே, த்ரெடட் ராடு, அது நட்டு போல்டு, ஆங்கர் பாஸ்னர்ஸ் இது எல்லாமே தேவைப்படும். அதுக்கு டக்டுக்கு மேலே நீங்கள் போடுற ஜிஐ சீட்டு, இதுக்கு மேலே வர இன்சுலேஷன் மெட்டீரியல்லாம் நம்மகிட்ட இருக்குது. இது நம்மகிட்ட கேப்ளெக்ஸ்லேயே இருக்குது. இது சார் அதுக்கப்புறம் ஆர்ஆர் வயர் சார். அது வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் பம்புங்க சார். ஹஸ்பண்ட் பம்ப் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா சார், நம்ம ட்ரைன் பைப் வச்சுருப்போம். ஏசியோட ஸ்பிளிட் ஏசியோட ட்ரைன் பைப் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி சரியாக வராது, லீக்கேஜ் சரியாக ஆகாது. அதனால பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் பம்பு போடுறாங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா சார், தண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எடுத்துட்டு இந்த ஃபில்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கிற டஸ்ட் எல்லாம் இதில் ஃபில்டர் ஆயிடும். இந்த பிளாக் கலர்ல இருக்கிறது வந்து மேலே வந்து டச் ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்சார் ஆன் ஆகி உள்ள இருக்கிற மொத்த தண்ணி வந்து ஃபுல்லாக செக் பண்ணி எடுத்து வெளியே தள்ளிடும். அது அப்போ மட்டும்தான் இது வந்து ஆனே ஆகும். அதுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி பண்ணுறதுக்காக இந்த மெட்டீரியல். ஆர்ஆரில் நம்ம பார்த்தீங்கன்னா வயர் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் எக்ஸ்பி சீட் பண்ணிட்டு இருக்கோம். ரூஃபிங் சீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரூஃபிங் சீட்டில் வர இன்சுலேஷன் பார்த்தீங்கன்னா ஏரோ ஃபோமோட டீலராக இருக்கும். ஆமாம் சார். பபுள் பண்ணிட்டு இருக்கோம். பபுள் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏரோ ஃபோம் வந்து டிஎனோட டீலராக இருக்கும். நம்ம சார் நம்ம மெக்ஸ்ப்ளோவில் காப்பர் பைப் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் டோட்டல் லைன்லேயும் காப்பர் பைப் பண்ணிட்டு இருக்கோம். காப்பர் பைப்பில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்ரானு, ஆர்டரானு, விஆர்வி, நான் விஆர்வி ரெண்டுமே இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கும். ஃப்ளோரானோட டிஎனோட டீலராக இருக்கும். ஃப்ளோரான் கேஸில் வந்து உங்களுக்கு தேவைப்படுற எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம வச்சுருக்கோம். R22, 32, 410A, 407, 404 வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது. அதே மாதிரி ராக்குலோட டீலராக இருக்கும் சார். ராக்குல் மெட்டீரியல் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க சார், இதில் வந்து ஸ்லாப் இருக்குது, எல்ஆர்பி இருக்குது. எல்ஆர்பிலாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பாய்லர் இன்சுலேஷனுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படும். இதை போட்டு தான் அலுமினியம் கிளாடிங்கில் போடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செயின்ட் கோபினோட டீலராக இருக்கும். சரி, இது வந்து கிளாஸ் உள்ளங்க சார். கிளாஸ் உள்ள பார்த்தீங்கன்னா பிளைன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சார், ஃபால் சீலிங்குள்ளார வர இன்சுலேஷன் மெட்டீரியலுங்க சார். ஃபால் சீலிங்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். அது சவுண்டு அக்கோஸ்டிக்காகவும் ஆக்ட் ஆகும். மேலே வந்து மழை வந்துச்சுன்னா உங்களுக்கு டக்கு சவுண்டு வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலேஷன் போடுற போது உங்களுக்கு வந்து சவுண்டு அண்ட் தெர்மல் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகும். இதுலேயே நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயிலோட இருக்குது. ரூஃபிங் சீட்டுக்கும் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்பஸ்டபிள் மெட்டீரியல், ஃபயர் ரேட்டடுங்க சார். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பெட்ரோலியம் ப்ராடக்ட்டோ இல்லை சீமனே எது யூஸ் பண்ணாலுமே இது வந்து ஃபயர் ஆகாது. அதனால இது பார்த்தீங்கன்னா எஃப்எம் அப்ரூவ்டு பிராண்டு தான். செயின்ட் கோபினோட டீலராக இருக்கும் இது. அண்ட் ராகுல் இந்தியா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம செயின்ட் கோபினோட டீலராக இருக்கும். ஆர்ஆரோட காப்பர் பைப் எதனால நான் பெஸ்ட்னு சொல்றேன்னா சார், 100% எடி கரண்ட் டெஸ்ட் மூலியமா தான் இது பாஸ் பண்ணி வருது. நம்ம ஹேர் அளவு கிராக் இருந்தா கூட இந்த பார்ட்டிகள் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். இது அதனால பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான மெட்டீரியல் தான். இது நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் நான் பண்ணி தரேன் சார். ஏரோ ஃபோம்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1, கிளாஸ் O 2 மெட்டீரியல் இருக்கு. கிளாஸ் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ட்ரீட்டட் ஃபயர், கிளாஸ் O பார்த்தீங்கன்னா ட்ரீட்டட் ஃபயர் எது கொடுக்கணும்னா சார், இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபயர் ஆச்சு அப்படிங்கிறப்ப, ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கிறப்ப இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தாக்கி பிடிக்கும். அதுக்காக நம்ம 2 மெட்டீரியலும் பண்ணி தந்துட்டு இருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் ஏசி, இன்டீரியர், ரூஃபிங்கு, இண்டஸ்ட்ரியல் வரைக்கும் நம்மக்கிட்ட பாய்லர்லேருந்து எல்லா இன்சுலேஷனும் இருக்குது. நம்மளோட வீரப்பம்பாளையத்தில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது, யூஆர்சி நகரில். கண்டிப்பாக நம்ம ஷாப் வந்து விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.